ಭಜೋ ನಿತ್ಯ ಗೋವಿಂದ ನಿತ್ಯ ಗೋವಿಂದ. வணக்கம் ஸ்ரீ ஆனந்தம் பங்கட்டும். வணக்கம் ஸ்ரீ ஆனந்தம் பொங்கட்டும். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஸ்ரீ, ஆனந்தமா இருக்கேன். ப்ராப்பரா இப்பதான் ஷெட்யூலுக்கு வந்திருப்பேன் போல. உடம்பு இயற்கையா எந்தெந்த நேரத்துல என்னென்ன பண்ணுமோ அந்தந்த நேரத்துல அந்த இது பண்றது இப்பதான் வந்திருக்கோம். அப்படிதான் இருக்கேன் ஸ்ரீ. ஆனா ஸ்ரீ, நம்ம கான்கால் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆனது எப்படி இருந்தது? மாஸ்டர் நம்மள 5 பேர்த்து ரெடி பண்றதுக்கு எவ்வளவு சிரமப்பட்டாரு, எத்தனை நாள் சிரமப்பட்டாரு. ஆமா, உங்களை பேச வைக்க முதல்ல பாட்டு பாட வச்சு, முதல்ல பேச வச்சதே சிரமம் ஸ்ரீ. அதுக்கப்புறம் பாட வச்சு, அப்புறம் சத்தமா பேச வச்சு, இன்னுமே அந்த சத்தம் வரமாட்டேங்குது. வந்துரும். அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஸ்ரீ, அப்பதான் அடுத்த தடவை தப்பு வராது. எனக்கு அதுவும் அந்த இடத்துல அனலைஸ் பண்ணேன். ஒரு கட்டத்துல அந்த பாயிண்ட் ஒரே ஒரு இடம் தான் இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவ? நேத்து கூட மாஸ்டர் அதுதான் கேட்டிருந்தாரு. இருப்பது ஒரே இடம். குரூப்ல கூட போட்டிருப்பாருங்க ஸ்ரீ. வீடியோக்கு வாங்கி கட்டினாங்க. ஆமா, ஆனா மாஸ்டர் அந்த வாய்ஸ் போட்ட வாட்டி நான் உங்களுக்கு கூப்பிட்டு பேசணும்னு சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதாவது மாஸ்டர் வந்து அவங்களுக்கு என்ன பதில் சொல்லணும் அப்படிங்கறதையும் சொல்லிட்டேன். ஜஸ்ட் உங்க வாயில இருந்து அந்த பதில நீ சொல்லு அப்படிதானே சொல்றாரு. அப்புறம் எதுக்கு தயக்கம், பேசணும். அவ்வளவு ஒரு கொஸ்டின் கேக்குறாங்க அப்படின்னா அதுக்கு இந்த பதில் சொல்லு, ஒரு ஆடியோ போடு இந்த பதில் சொல்லி அவங்களுக்கு அப்படின்னு சொன்னா அது நம்ம தயக்கம் இல்லாம பேசலாம். இந்த மாதிரி இப்ப முன்னாடியே ஒரு லாங் பேக் முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ஃபீட்பேக் வீடியோக்கு நீ பதில் சொல்லு, இந்த கொஸ்டினுக்கு நீ என்ன பதில் சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எனக்கு ஞாபகம் இருக்கு. எனக்கு நீங்க அதை கேட்ட உடனே எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துச்சு. ஏதாவது ஒண்ணு உளறு, மொத்தத்துல என்னை நினைச்சிட்டு உளறு, நான் உள்ள இருந்து வெளியே வந்துருவேன்னு அந்த அந்த வார்த்தையை சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் இல்லையா மாஸ்டர்? எனக்கு இதெல்லாம் கேட்டு ஒரு மாதிரியாவே ஆயிடுச்சு. எவன் உனக்கு இப்படிலாம் சொல்லுவான்? எனக்கு யாரும் சொல்லி தரல. சோ உங்களுக்கு உனக்குள்ள நான் அதை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், உனக்கு தேர்ந்தெடுத்திருக்கேன். நீ அத பேசி உனக்குள்ள இருந்து நான் பேசிட்டேன் அப்படின்னா அவங்க எல்லாருக்குள்ளேயும் இருந்து நான் பேசிடுவேன். ஒவ்வொருத்தரும் நீங்க சடோரி கொடுக்கணும். ஒரு 2 பேர், ஒரு 2 கண்ணும் 2 கையும் நான் மட்டும் சடோரி கொடுத்தா பத்தாது, எல்லாரும் நீங்க கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா மாஸ்டர். வந்து இந்த மாதிரி நம்மள எல்லாத்தையும் முன்னேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு மாஸ்டரும் உலகத்துல இருக்கிறவங்க நினைக்க மாட்டாங்க இல்ல அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தோணுச்சுங்க ஸ்ரீ. எல்லாமே புரியுதுங்க ஸ்ரீ. மாஸ்டர் சொல்றது எல்லாமே என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியுது, எனக்கு தெரியுது. இதான் விஷயங்கிறதும் தெரிஞ்சிருது. ஆனா அதை நான் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதுதான் அது. இதுக்கு என்ன தெரியுங்களா, ஒண்ணும் இல்ல. நீங்க அதை எப்படி பேசணும் அப்படின்னா, மாஸ்டர் சொன்ன பதில நல்லா உள்வாங்கிட்டு அதைதானே சொல்றாரு மாஸ்டரு. ரெக்கார்ட் ஆன் பண்ணி விட்டு கண்ணை மூடிட்டு அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, அதுக்கு மாஸ்டர் என்ன பதில் சொன்னாங்க, பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது கண்ணை மூடிட்டு ரெக்கார்ட் பண்ணணும். நீங்க பேசணும், அவங்களுக்கு பதில் சொல்ற மாதிரி, அவங்க நேர்ல இருக்கிற மாதிரியே நினைச்சு அந்த கேள்விக்கு மாஸ்டர் சொன்ன பதில உங்க வாயில நீங்க சொல்லணும். அப்படி சொல்லும் போது எங்கேயாவது தடங்கள் வருதா ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு நீங்க அதை கேட்டு பார்க்கணும். அது எந்த இடத்துலயும் மத்தவங்களை பாதிக்காம ஒரு சின்ன சின்ன வார்த்தைகள் கூட கவனமா நம்ம பேசுவார் இல்லையா மாஸ்டர், அந்த மாதிரி அது பேசிட்டு திரும்ப நீங்க கேட்டு பார்க்கணும். அப்ப திரும்பவும் இதை இப்படி சொல்லாம இப்படி சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு தோணும். மறுபடியும் கண்ணை மூடி நீங்க பேசணும். இப்படிதான் நான் பேசினேன் முதல்ல ஒரு டைம். அந்த ஃபீட்பேக் வீடியோ கூட யாருக்குன்னா தஞ்சாவூர் தீபனுக்கு ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அன்னைக்கு நான் பதில் சொன்னேன், நீயாவே பேசுன பதில் சொல்லு அப்படின்ட்டு சொன்னாரு. அன்னைக்கு பதில் கூட மாஸ்டர் சொல்லி கொடுக்கல, நீயா சொல்லுன்ட்டாரு. இப்ப நான் சொன்னேன் அந்த கேள்விக்கான பதில். அந்த மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா முடியும். மாஸ்டர் பதில் சொல்லாம நீங்களே நீ இந்த கேள்விக்கு நீ ஆன்சர் பண்ணுன்னு சொன்னா கூட நீங்க யோசிக்கலாம். பதிலையும் இந்த பதில் தான் நீ சொல்லு, உன் வாயால சொல்லு அப்படின்னு சொல்லும் போது நீங்க தயக்கமே இல்லாம கண்ணை மூடிட்டு பதில் சொல்லலாம், அடிக்கலாம். சரிங்க ஸ்ரீ. நீங்க
மாஸ்டருக்கு போகும்போது எதுக்கு பயம் உங்களுக்கு? மாஸ்டர் மேல பயம் வர மாட்டேங்குது, மத்த எல்லாத்துலயும் பயம் வரும். மாஸ்டர் மேல பயம் வர மாட்டேங்குதா? ஐயோ. இதுக்கு நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல ஸ்ரீ. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? நீங்க தெளிவா சொல்லுங்க. மாஸ்டர் மேல பயம் வரையில மாஸ்டர் சொல்லிட்டாங்க, அது செய்யணும் இல்லையா? ஆமாங்க ஸ்ரீ. அது ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுலதானே எனக்கு பிரச்சனைன்னு தான் நான் சொல்றேன். அது செஞ்சிடுறேன், செய்ய முடியும் உன்னால அப்படின்னு எனக்கு கான்பிடன்ஸும் வருது. அதே மீறியும் ஒண்ணு என்ன தடுக்குதுன்னு எனக்கு தெரியல. அது எல்லாம் மீறின ஒரு பயம் வந்ததுன்னா அப்படியே ஸ்டாப் ஆயிடுறேன். ஏன்னா அந்த இடத்துலதான் எனக்கு மாஸ்டர் மேல பயம் வருது ஒழிய மத்த நேரத்துல எனக்கு பயம் வர மாட்டேங்குது. புரியுதுங்களா? என்னோட சூழ்நிலை புரியுதா? நீங்க பயப்படவே வேணாம், நான் அத சொல்லவே வரல. மாஸ்டர் சொல்லிட்டாங்க, அதை செய்யணும், உடனே செய்யணும், அவ்வளவுதான். உங்களுக்கு பேச வைக்கும் போது எப்படி பேச சொன்னாரு? ஏதாவது சொல்லு, உண்டு இல்ல, முடியும் முடியாது, அது எதா இருந்தாலும் பரவாயில்ல, நீ உனக்குள்ள என்ன தோணுதோ அதை சொல்லிடு, உடனே சொல்லு, சத்தமா சொல்லு, ஆனா சொல்லு அப்படின்னு சொல்றாருல. பேசாம அமைதியா இருக்காது. அதேதான் மாஸ்டர் சொல்றது. இந்த பயம் இல்ல, அதெல்லாம் நீங்க அந்த கான்செப்டே போக வேணாம். மாஸ்டர் என்ன சொன்னாங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். அதை செய்யணும், அவ்வளவுதான். அதுக்கான பதிலும் மாஸ்டர் கொடுத்துட்டாரு. மாஸ்டர் நீயே பதில் சொல்லு அப்படின்னு சொன்னா கூட நீங்க கண்ணை மூடி உட்காந்து அந்த கேள்விக்கு என்ன பதில் உனக்கு சொல்லணும்னு தோணுதோ அது உங்களுக்குள்ள இருந்து நீங்க சொல்லிடுறீங்க, அவ்வளவுதான். அது தப்போ சரியோ, தப்பா இருந்தா மாஸ்டர் சரி பண்ணுவாரு, அதை கேட்டு பாப்பாரு. கேட்காம மாஸ்டர் நாலேஜ் இல்லாம அது ஃபீட்பேக் போறது கிடையாது. கண்டிப்பா இல்ல அப்ப நம்ம தப்பா இருந்தா அதை சரி பண்ணுவாரு தானுங்களே. மாஸ்டர் சொல்றத செய்யணும் நம்ம, அவ்வளவுதான். அவ்வளவு, அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க ஸ்ரீ. மத்தபடி வேற எதையும் நீங்க கேர் பண்ண வேண்டாம். அதாவது சொல்றது செய்யக்கூடாது சொல்றாங்க, நம்ம இதை எதுக்கு செய்யணும், அந்த மாதிரி தாட் எல்லாம் வர்றது இல்ல. அந்த மாதிரி தாட் நீங்க வருதுன்னு சொல்லல, பட் ஏதோ ஒரு தயக்கம் இருக்குல்ல, அந்த தயக்கத்தை எது வேணா உடைக்கலாம்ல, அது சொல்றேன் நான். வேற எப்படி தோணுது? அதான் சரி, இப்ப எடுக்கறதுல அந்த ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் இருக்கு. அத போக்க மாஸ்டர் ட்ரை பண்றாருங்கிறது எனக்கும் புரியுது. ஆனா என்னதான் இருந்து கொடுத்தாலும் நம்ம முயற்சி எடுக்கணும், எடுத்தா மட்டும்தான் அது வரும். அது மாஸ்டரோட எஃபர்ட் எல்லாமே கொடுத்துட்டாரு, நான் தான் இன்னும் செயல்படுத்தணும். என் மேலதான் ஃபால்ட் இருக்கு, அதுக்கு முயற்சி எடுத்துட்டே இருக்கேன். ஓகே ஓகே, நீங்க ட்ரை பண்ணுங்க. அப்புறம் மாஸ்டர் நீங்க பேசிதான் மாஸ்டர் சொன்னாங்க அப்படின்னாக்கா நான் பேசி வந்துடுறேன். நீங்க மாஸ்டர்கிட்ட சொல்லுங்க. எனக்கு பெரிய டாஸ்கே அங்கதான் வச்சிருக்காரு. நீங்க அங்க போய் கேட்டனா அதுதான் அவ்வளவு எனக்கு. சரி, சாப்பிட்டு சிறப்பா இருங்க. இன்னைக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் இருக்கு. 2 நாளா இருந்திருக்கு, இன்னைக்கு ஒரு ஃபுல்ஃபில்னஸ் ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர். பாப்போம், வரேன், இந்த கான்காலுக்கு வரேன். நான் எனக்குள்ளயும் இல்ல மத்தவங்களுக்குள்ளயும் ஒரு கனெக்டிவிட்டி, ஒரு மிஸ் ஆகுறது, ஏதாவது ஃபீல் பண்ற மாதிரி மாஸ்டருக்கு தெரிஞ்சிருக்கும், அதனாலதான் மாத்தி விட்டாரு. ஓகே ஸ்ரீ, சூப்பர், நடக்கட்டும், பாத்துக்கலாம். ஓகே ஸ்ரீ. அது ஏதோ ஒண்ணு நடக்குது, ஒரு பொறுப்பு இருக்கு, அதை செய்யணும், அது எல்லாமே புரியுது, எல்லாமே தெரியுது. அதை தாண்டின ஒரு விஷயம் ஒண்ணு இடிக்குது இல்லைங்களா, அதுதான். அது இன்னைக்கு ஓகே ஆயிடுச்சு. 2 நாள் என்ன நான் சமாதானம் சொல்லிக்கிட்டேன், அட்டாச்மெண்ட்ல மாட்டிட்டியா, இப்படிதான் இது இருக்கணும், இப்ப நாளைக்கு ஏதாவது ஒரு மாற்றம் வரும்போது அதையும் ஃபேஸ் பண்ணிதானே ஆகணும் அப்படின்னு என்ன நானே சமாதானப்படுத்தி விசாரம் பண்ணி ரெடி பண்ணிக்கிட்டேன். ஆனா இன்னைக்கு அந்த ஃபுல்ஃபில்னஸ் வந்துருச்சு. வந்துருச்சு. அது அப்படிலாம் மாஸ்டர் அது எது நடந்தாலும் நம்ம அத என்ன சொல்றது, ஃபேஸ் பண்றதுக்கு நமக்கு உள்ளுக்குள்ள தைரியம் இருக்கணும். பட் ஆனா எதையும் மிஸ் பண்ணலாம் மாஸ்டர் விட மாட்டாரு நம்மள.
எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்போ, எதிர்பார்க்காத. உனக்கு ஏன்னா இவனுக்கு எதிர்பார்க்காதது எல்லாம், எதிர்பார்த்தது பார்க்காது எல்லாமே உனக்கு கிடைக்கும். அட்டாச்மெண்ட் இல்லாம ஹாப்பியா இரு அப்படின்னு மாஸ்டர். அதுதான். ஓகே ஸ்ரீ. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. இப்ப வா. ஆமா. அப்ப அது எனக்கு சூழ்நிலையும் தெரியுது. சரி அம்மாவுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து பாப்போம், அட்டாச்மெண்ட்ல சிக்கிருக்கியா அப்படின்னு சொல்லி அதையும் கவனிச்சுட்டு இருக்கேன். அது கொஞ்சம் இருந்தாலும் ஒரு ஒரு நேரத்துல தோணும். இதுல இருந்து கொஞ்சம் வெளியில வந்துட்டேன். எனக்கு இந்த எங்க அம்மாவோட இந்த 15 days இது வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான். கண்டிப்பா கண்டிப்பா. எப்படி எந்த சூழ்நிலையும் நீ எப்படி இருக்க, எந்த அளவுக்கு உன்னால ஃபேஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு அனுபவம் கொடுக்கறதுக்காக தான் மாஸ்டர் அனுப்பிச்சிருக்காரு அம்மாவை. கண்டிப்பா எல்லாம் நன்மைக்கே. எல்லாம் நன்மைக்கு தான். பாத்துக்கலாம். அவங்களுக்கும் வந்து யாருனாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலையும் வரும். அவங்களுக்கும் யார் மேலயும் அட்டாச்மெண்ட்டும் வராது. ஆமாங்க சார். அது அவங்களுக்கு ஒரு பிளெஸிங். ஸ்டார்டிங்லயே மாஸ்டர் பக்கா கொடுத்துட்டாரு. என்னன்னா இப்ப உங்களுக்கு பேசும்போது இத பத்தி திங்க் பண்ணும்போது, இத பத்தி சொல்லும் போதுதான் தோணுது இப்படி இருக்குது இல்ல அப்படின்னு. அதான் எவ்வளோ ஒரு மாஸ்டர் பிளான் மாஸ்டர் பண்றாரு. அனைத்தும் மாஸ்டர் பிளான். ஆமா கண்டிப்பா எல்லாமே அனைத்தும் மாஸ்டர் பிளான் தான். இந்த நேரத்துல எது எது செய்யணும்னு மாஸ்டருக்கு தோணுதோ அதெல்லாமே மாஸ்டர் அவரோட இன்ட்யூஷனால தானே சொல்றாரு. அதெல்லாம் அப்புறம் அதுக்குண்டான பலன் கண்டிப்பா வரும்ல. சூப்பர் ஸ்ரீ. என்ன சொல்றதுன்னு தெரியல. நோ வேர்ட்ஸ். மாஸ்டர் சொல்றது செய்யறது எல்லாமே மாஸ்டர் மாஸ்டர் தான். மாஸ்டர் மாஸ்டர் தான். ஓகே ஸ்ரீ. வேற என்ன ஸ்ரீ? வேற எதுவும் இல்லை. சரிங்க ஸ்ரீ, பாப்போம். நம்ம கம்மியாக செய்ய போறேன். ஓகேங்க ஸ்ரீ, பாக்கலாம் மறுபடியும். தோணுனா கூப்பிடுங்க. கூப்பிடுறேங்க ஸ்ரீ. எதனால கூப்பிடுறேன்? சரிங்க ஸ்ரீ. நன்றி ஸ்ரீ. ஆனந்தம் பொங்கட்டும். நன்றி ஸ்ரீ. ஆனந்தம் பொங்கட்டும். என்ன புண்ணியம் செய்தேனோ